அதற்கு அந்த தமிழகத்துடைய சுகாதாரத்துறையுடைய செயலாளர் கால்நடை மருத்துவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உரிய விளக்கத்தை சொல்லியிருக்கலாம், அல்லது அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கலாம், அல்லது அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கலாம். அதை விடுத்து சங்கத்தை கூட்டி நான் அமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து அமைச்சராக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை போட்டு கொடுத்திருப்பது எந்த விதத்தில் நியாயம்? இன்றைக்கு அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு சந்தேகத்தையும் கிளப்பியிருந்தார். இவருடைய பின்புலத்தை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அந்த பின்புலம் நேற்றைக்கு சேத்தாத்தோப்பில் அவர் பேர் என்ன, தினகரன் என்பவர் நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இந்த தமிழகத்துடைய சுகாதாரத்துறையுடைய செயலாளர் கால்நடை மருத்துவர் ராதாகிருஷ்ணன் அவர்களை உயர்வாக பேசிவிட்டு அவருக்கு ஆதரவான கருத்துக்களை போன காரியம் சேத்தாத்தோப்புல நிலத்தை கையகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி, ஆனால் அங்கே போய் இங்கே இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களை, எங்களுடைய முதலமைச்சர் இருந்து இங்கே இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் கழகத்துடைய முன்னோடிகளை நக்கலும் நையாண்டியும் கேலியுமாக விமர்சனம் செய்துவிட்டு என்னை உட்பட செய்துவிட்டு அவர் எல்லோரையும் இவர் இந்த தேதியில் வந்தார், இவர் என்னிடத்தில் 2000 வந்தார், நான் காப்பாற்றினேன் அவர் தான் என்னவோ அந்த அதிமுகவே அம்மா இருக்கும்போது நடத்தியது போல எல்லோரையும் என்னால் தான் பதவிக்கு வந்தார்கள், நான் இவர் தெரியும் அவர் தெரியும் வழக்கம் போல எல்லா கட்சியிலையும் நகைச்சுவை பேச்சாளர் இருப்பாங்க. ஆனால் தினகரன் கட்சியை பொறுத்த வரைக்கும் தினகரன் தான் நகைச்சுவை பேச்சாளர். அவரே ஒரு காமெடி பண்ணுவார், யாரும் சிரிக்கிறேன்னா அவரே சிரிப்பார், எல்லாம் சுற்றி இருக்கலாம் சிரிக்கணும், இதெல்லாம் அசைன்மெண்ட். நான் கேட்பது இன்னைக்கு அந்த அண்ணன் சி.வி. சண்முகம் அவருடைய எழுப்பிய அந்த பின்புலம் சேத்தாத்தோப்பில் அந்த பூனை வெளியே வந்திருக்கிறது. இந்த சந்தேகத்தை எழுப்புவதற்காகத்தான் உங்களிடத்தில் நாங்கள் கூறியிருக்கிறோம். இரண்டாவது, இன்றைக்கு ஆட்சி அவர் பேசும்போது சொல்கிறார், ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இந்த ஆட்சியை நடத்துகிறார் சொல்லி. இன்னைக்கு மக்களாட்சி தத்துவத்தை பற்றி புரட்சித் தலைவர் பேசியிருக்கிறார். அம்மா இன்றைக்கு நாட்டை ஆண்டிருக்கிறார். இன்னைக்கு எங்கள் எடப்பாடியார் இன்னைக்கு நாட்டு மக்கள் எல்லாம் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் ஏழை மக்களுக்கு வழங்கியிருக்கு. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் எடப்பாடியாரை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக நல்லாட்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இது போன்ற குழப்பங்களை ஏற்படுத்துவதை நீங்கள் பத்திரிகையாளர் மட்டுமல்ல பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த சந்திப்பை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அருமையண்ணன் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் மிகுந்த பாரம்பரியமும் நாகரிகமும் பண்பாடும் நிறைந்த ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். சிறப்பாக அமைச்சராக பணியாற்றி மக்கள் கொண்டாடக்கூடியவர். 4 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மக்கள் பணியை நாளொன்றும் பொழுதுமையாக சிறப்பாக செய்து வரக்கூடியவர். அவர் சுகாதாரத்துறையுடைய செயலாளர் கால்நடை மருத்துவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்வது நியாயமற்றது. அசோசியேஷன் இருக்கக்கூடியவர்களிடத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்கியவர் கால்நடை மருத்துவர் ராதாகிருஷ்ணனை என்னுடைய அருமை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அருண்மொழிதேவன் கோரிக்கை காட்டியதை போல நேற்றைய தினம் டிடிவி தினகரன் அவர்கள் ராதாகிருஷ்ணன் தான் அரசாங்கத்துடைய இதயம் என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், இதயத்தில் கோளாறு என்றால் அதை பைபாஸ் செய்வதில்லையா? இதயத்திலே கோளாறு என்றால் இசிஜி எடுப்பதில்லையா? இதயத்தில் கோளாறு என்று சொன்னால் ஸ்டெண்ட் வைப்பதில்லையா? இதயத்தில் கோளாறாக இருந்தாலும் மாற்ற வேண்டியவர்களை நீக்க வேண்டியவற்றை நீக்கி ஆற்றொழுக்காக ரத்த நாளங்களிலே ரத்தங்கள் பாய்ந்தால்தான் உடல் சீராக இயங்கும். எனவே ஒரு ஆட்சி என்று வருகிற பொழுது இந்த ஆட்சியை மாற்றிய குறைக்கூடிய வகையிலே யார் அதை முன்னெடுத்து வைத்தாலும் அவர்களை பொறுத்தவரையில மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ராதாகிருஷ்ணன் நீக்கணும்னு சொல்றீங்களா? வன்மையாக கண்டிக்கின்றோம். இல்ல பதவி விட்டு நீக்கணும்னு சொல்றீங்களா? நீக்க வேண்டியதானே? இல்ல அதுக்குதான் சொன்னேன். இன்னைக்கு ஒரு பின்புலம் இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் சி.வி. சண்முகம் சொல்லியிருந்தாரு. அந்த பின்புலம் சேத்தாத்தோப்புல வெளிப்பட்டிருக்குன்னு சொல்றார். அவருடைய நோக்கம் இந்த ஆட்சியை களங்கப்படுத்த வேண்டும். டிடிவி தினகரனுடைய நோக்கம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவருக்குள்ள
எந்த தகுதியுமே அவரிடத்துல இல்லை. எல்லாரையும் நக்கல் பண்றது, கிண்டல் பண்றது, இன்றைக்கு எங்களுடைய மூத்த அமைச்சர்கள், கழகத்தினுடைய மூத்த முடிவாளர் வைத்திரிகம் உள்ளிட்டவர்களை எல்லாம் கேலி செய்வது, நக்கல் செய்வது. அதை விட ஒரு பெரிய விஷயம், வன்முறை தூண்டுகின்ற விதமாக பேசுகிறார். வன்முறை என்று சொன்னால் நேற்று அவர் சொல்றார், எங்க கடலூர் மாவட்டம் வச்சா அவருடைய சொந்த கருத்து ஒரு பத்திரிகை சண்டிகையில பேட்டியில வருகிறது. அதை ஒரு கோடிட்டு காட்டு பேசி இவர் அமைச்சர் பதவி போனவுடன் இங்கதான் இருக்க முடியும், துபாய்க்கோ அமெரிக்காவோ போய்விட முடியாது, கடலூர்ல தான் இருக்கணும், இந்த ரோட்ல போகணும், கும்பகோணத்துக்கு போகணும், அந்த ரோட்ல தான் போகணும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்திற்காக மரத்தை வெட்டியவர்கள், குறிப்பாக அதிமுக ஜாதிக்கு அப்பாற்பட்ட இயக்கம் என்று சொன்னாலும் கூட வன்னியர்களை மரவெட்டிகள் என்று சொல்லி பேசி கொச்சைப்படுத்தி, இன்னைக்கு வன்னியர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு ஆண்ட பரம்பரை என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்களே அந்த கூட்டமைப்பு பாராட்ட கூட்டத்திலே பேசியிருக்கிறார். அவருடைய கருத்திற்கு மாறாக, உண்மைக்கு மாறாக மரவெட்டிகள் என்று பேசி அவருடைய நோக்கம் இந்த ஜாதியை குறை சொல்வது, அவருடைய நோக்கம் வன்முறை தூண்டுவது. இதுதான் டிடிவி இன்றைக்கு செய்திருக்கிறார். இதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கு கூடியிருக்கிறோம். எங்களுடைய கருத்து உங்கள் மூலமாக மக்களுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அது அவரோட கருத்து. ஆமா சார், அவர் செக்ரட்டரியா இருப்பதற்கு அவர் தகுதி இல்லைன்னா நான் சொல்லலை. மாண்புமிகு அம்மா அவர்களை இந்தியாவிலே சிறந்த மருத்துவர் இருக்கிறார்கள், அமைச்சரவை அனுமதி அளிக்கவில்லை என்ற கருத்தை அவர் சொன்னதைத்தான் நாங்கள் உங்களிடத்தில் தெரிவித்த. அவர் வெட்டினரி சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்காரு, பிஜி படிச்சிருக்காரு, ஐஏஎஸ் படிச்சிருக்காரு, 8 ஆண்டு காலமா சேலத்தில் இருக்காரு. அதுல எங்களோட ஆட்சேபனை இருக்குது, அதெல்லாம் நாங்கள் அவரை கண்டிக்கிறோம், அந்த மாதிரிலாம் சொல்றோம். அவருடைய ஸ்டேட்மெண்ட் படி மாண்புமிகு அமைச்சர் அவர் அரசியல் நம்முடைய எங்களுடைய முருகமாறன் சொன்னது கூட ஒரு அரசியல், அவங்க அப்பா எம்பியா இருந்தவர், மாவட்ட செயலாளர், புரட்சி தலைவரோடு நெருங்கி பழகியவர். அந்த சிவி எங்களுடைய உயிராக இருந்த அம்மா அவருடைய மரணத்தின் மீது தொண்டர் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை அவர் வெளிப்படுத்தினார் ஒழிய, அதற்கு இவ்வளவு ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட நான் கேட்கிறேன், அந்த சங்கம் பதிவுபட்ட சங்கமா இல்ல அந்த சங்கம் முறைப்படி விதிப்படி எல்லாம் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய யாருடைய தூண்டுதல் பேரில் அவர் செய்கிறார்கள். அந்த பூனை வெளியே வந்திருக்கிறது. அதை நான் உங்கள் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்துவதால் எங்களுடைய நோக்கமே தவிர தனிப்பட்ட யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. நீங்க சொல்றது, நீங்க எல்லாருமே சொன்னது உங்களோட தனிப்பட்ட கருத்தா இல்ல அதிமுகவோட கருத்தா சார்? எல்லாருடைய சார் அனைத்து தொண்டர்களுடைய கருத்தாக ஏற்கனவே இருந்தது. புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய மரணத்தில மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது என்ற கருத்து பொதுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் மத்தியில் மட்டுமல்ல, தமிழகத்திலே இருக்கின்ற பொதுமக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு அச்சம், எப்படி இறந்தார்கள் என்ற ஒரு நிலைமை எல்லோருடைய ஐயப்பாடு, எல்லோரிடத்திலும் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இன்றைக்கு அந்த கமிஷனில் அவர் சொல்லி இருக்கின்றார், ராதாகிருஷ்ணன் கால்நடை மருத்துவர் ராதாகிருஷ்ணன் சொன்ன கருத்துக்களுடைய அடிப்படையில் சட்ட அமைச்சர் அதை சொல்லி இருக்கிறார்கள். எல்லோரும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நன்றாக வர வேண்டும், மீண்டும் தமிழகத்தை ஆள வேண்டும், பல்வேறு மக்கள் நல பணிகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் விரும்பி தினந்தோறும் பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருந்த அந்த நிலையில் புரட்சி தலைவி அம்மாவுடைய மருத்துவத்தை கொச்சைப்படுத்துகின்ற விதத்தில் தமிழகத்திலும் இந்தியாவிலும் நல்ல மருத்துவர்கள் இருக்கிறார்கள், போதுமான மருத்துவர்களே போதும் என்ற ஒரு நிலைப்பாட்டை சுகாதாரத்துறையினுடைய செயலாளர் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அதை யார் சொல்லி அவர் எடுத்தார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறி மக்களிடத்திலே செல்ல வேண்டும். சுகாதாரத்துறையினுடைய செயலாளராக இருக்கின்ற ராதாகிருஷ்ணன் இவர் யார் சொல்லி இது போன்ற செயல்களை செய்தார், வெளிநாட்டிற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களை கொண்டு செல்ல தேவையில்லை என்ற முடிவை அவர் எப்படி எடுத்தார் என்பதையெல்லாம் பொதுமக்களிடத்தில் விளக்க வேண்டும். அதற்குண்டான ஐயப்பாட்டை தான் சட்டத்துறை அமைச்சர் சாதாரண அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டராக இருந்து வெளிப்படுத்தியிருக்கிறார்.
இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுடைய கருத்து. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவரிடத்தில் விசாரித்தால் 75 நாட்களாக அப்போலோ மருத்துவமனையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் என்னென்ன நடந்தது, யார் சொல்லியெல்லாம் இப்படி செய்தார்கள் என்பதை வெளிக்கொணர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் சட்டத்துறையுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் எதிர்பார்ப்பும் பொதுமக்களின் கோரிக்கையும் ஏற்றுத்தான் நமது ஆணையம் ஒன்றை நமது தமிழக அரசு அமைத்திருக்கிறது. ஆக 75 நாட்கள் அந்த மருத்துவமனையில் என்ன நடந்தது என்ற நிகழ்வுகளை எல்லாம் இப்பொழுது ஆணையத்தில் விசாரிக்கப்பட்டு அது ஆணையத்தில் இருந்து வெளியே அந்த வழக்கறிஞர்களால் தெரிவிக்கப்படும் பொழுதுதான் அங்கே நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு தெரிய வருகிறது. அப்படி தெரிய வரும் பட்சத்தில் தான் நமது சுகாதாரத்துறை செயலாளர் அறிவித்த அந்த ஆணையத்தில் தெரிவித்த கருத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவரும் அதில் எழும்பக்கூடிய சந்தேகத்தை மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சரிடம், ஏன் இந்திய மருத்துவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று கொண்டு செல்லவில்லை என்று சட்டத்துறை அமைச்சர்களிடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் பிரதிநிதிகளாக நாங்கள் எல்லாம் சட்டத்துறை அமைச்சரிடம் பேசியதின் விளைவாக அதிமுக தொண்டர்களின் கருத்தை தான் அன்று மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் தொலைக்காட்சியில் தெரிவித்தார். உடனடியாக அனைத்து IAS சங்கத்தினரும் சேர்ந்து முதலமைச்சரிடம் ஒரு மனுவை கொடுத்து சட்டத்துறை அமைச்சரை கண்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தீர்மானமாக கொடுத்திருக்கிறார்கள். இதில் சட்டத்துறை அமைச்சர் சொல்லுவது என்ன தவறு இருக்கிறது? எங்களது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் முருகுமாறன் சொன்னது போல என் இதயத்தை நான் பத்திரமாக பார்த்துக் கொள்பவன் தான். IAS அதிகாரிகள் இந்த அரசின் இதயம் என்கிறார்கள். நான் என் இதயத்தை பத்திரமாக பார்த்துக் கொள்பவன் தான். ஆனால் இதயத்தில் ஒரு சிறு கோளாறு என்று எனக்கு சந்தேகம் வந்தால் அதை நான் மருத்துவரிடம் சென்று பரிசோதித்து அதில் கோளாறு இருப்பினும் அதை சரி செய்ய அறுவை சிகிச்சை செய்து கொள்வது மனித இயல்பு. அதுபோல ஒரு ஆறுமுகசாமி ஆணையத்திடம் அவர் தெரிவித்த கருத்தில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லிய சட்டத்துறை அமைச்சர் மீது கண்டன நடவடிக்கை எடுக்க சொல்லி கட்டுப்படுத்த சொல்லி அந்த சங்கத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எங்கள் மக்கள் பிரதிநிதிகளுக்கு மிக வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அதே போன்று அங்கு ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த நிகழ்வில் மருத்துவமனையில் எடுத்த முடிவிற்கு ஏதோ பின்புலம் இருப்பதாக எங்களது சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் சந்தேகித்திருந்தார். அதற்கு அதிமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுகாதாரத்துறை செயலாளரை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அமைச்சர்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று IAS அதிகாரிகள் சங்கம் கூறியதை ஏற்க முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜெயலலிதா மரணம் குறித்து அமைச்சர் CV சண்முகம் எழுப்பிய கேள்விகள் நியாயமானவை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்தெல்லாம் பிறகு விரிவாக பார்க்கலாம். தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தொடர்பாக அமைச்சர்கள் CV சண்முகம் மற்றும் ஜெயக்குமார் தெரிவித்த கருத்துக்களுக்கு தமிழக IAS அதிகாரிகள் சங்கம் கண்டனம் தெரிவித்திருந்தது. அது பற்றிய தகவல்களை பார்க்கலாம். பணியில் உள்ள ஒரு அதிகாரிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது குடிமைப்பணி அதிகாரிகளை மனச்சோர்வடைய வைப்பதுடன் அவர்களது கடமையை செய்வதற்கு இடையூறாக இருக்கும் என IAS அதிகாரிகள் சங்கம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக அந்த சங்கம் நிறைவேற்றிய தீர்மானத்தில் அமைச்சர்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என முதலமைச்சரை வலியுறுத்தியது. சட்டத்துறை அமைச்சர்